ஆய்ச்சம்பத்துலேருந்து சிவசங்கர் பேசுகிறேன். இது மாதிரி இப்போ தான் போர் இறக்கின 4 மாதத்துக்கு முன்னாடி சோலார் செட் பண்ணி நல்லபடியாக தண்ணி வருது. நல்லபடியாக விவசாயம் பண்ணுறேன். எல்லோரும் இதை பார்த்து போர் இறக்கி சோலார் செட் பண்ணி விவசாயம் பண்ணலாம். நல்ல திட்டமாக இருக்குது. இது வந்து ஏற்கனவே தண்ணிக்காக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஈபிக்கு அணுகிறோம்னா ஈபிக்கும் கிடைக்க மாட்டேங்குது. 2-3 வருஷம் ஆகுது. இது உடனே ஒரு 10 நாளில் வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க சோலாரு. 7.5 ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கேன். நல்லா சப்ளை பண்ணுது. நல்லபடியாக இதை செஞ்சு நீங்கள் பயன்பெற்று நல்லபடியாக பயன் பண்ணி விவசாயம் பண்ணலாம். இது இதுக்கு முன்னாடி இன்ஜின் வச்சு டீசல் போட்டு விவசாயம் பண்ணோம். ஒரு போகம் தண்ணி தான். ஒரு போகம் தண்ணி மேட்டூர்லேருந்து வரணும். வாய்க்கா வெட்டுறது இல்லை இப்போ. அதனால் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அவங்கவுங்க போர் வச்சுக்கிட்டு வாய்க்கா சுத்தம் பண்ணுறதில்ல, போகிறதில்ல. அதனால் தண்ணியே சிரமமாக தான் இருந்துச்சு ஒரு போகத்துக்கு. இப்போ நான் இதை போட்டு 2 போகம் 3 போகம் விவசாயம் பண்ணலாங்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கேன். நல்லபடியாக தண்ணி சப்ளை பண்ணுது. சொல்ல மக்கள் இதை வந்து நல்லபடியாக பார்க்குறாங்க. நல்லபடியாக அவங்களும் செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. இது மாதிரி சோலாரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம் மக்களுக்கும் இருக்குது. நல்லபடியாக என்னதை வந்து பார்த்தாங்க, போட்டதை வந்து பார்த்தாங்க. கிராமத்து பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்தாங்க. பார்த்து நல்லபடியாக தண்ணி எடுத்து கொடுக்குதியா, நல்லா சப்ளை பண்ணுதியா, நம்மளும் செய்யணியாங்கிற இது சொல்லியிருக்காங்க. நம்ம கிராமத்து மக்கள் சொல்லியிருக்காங்க. தண்ணி நல்லா சப்ளையாக தான் இருக்கிறது தான் தெரியுது. நேரம் இப்போ என் போர் தானே இது. நல்லபடியாக சப்ளைலாம் நல்லபடியாக இருக்குது. அது பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு காணொலியில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். காலையில் இங்கே வந்து போட்டுவிட்டீங்களா இல்லை அங்கேயே வீட்டில் இருந்து ஆன் பண்ணி விட்டீங்களா?